கன்னியாகுமரி மாவட்டம் பள்ளியாடி பகுதியில் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்தால் ரெட்டிப்பு ஆக்கி தருவதாக கூறி இளம் பெண்ணிடம் 28 லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட மதிமுக முன்னாள் கவுன்சிலர் உட்பட 2 பேரை போலீசார் கைது செய்தனர். பள்ளியாடி முருங்கவிளை பகுதியை சேர்ந்தவர் ஜினிலா. தனது கணவர் வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் நிலையில் பள்ளியாடி பகுதியை சேர்ந்த முன்னாள் கவுன்சிலரும் மதிமுக இளைஞரணி மாவட்ட செயலாளருமான குமார், மதுரையை சேர்ந்த இம்ரான் ஆகியோர் ஆன்லைன் கிரிப்டோ கரன்சி விற்பனையில் ஈடுபட்டு வருவதாகவும் அதில் 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் 2 லட்சம் ரூபாய் லாபம் கிடைக்கும் என கூறியுள்ளனர். இதை நம்பி ஜினிலா 28 லட்சம் ரூபாயை அவர்களிடம் கொடுத்துள்ளார். ஆனால் பல மாதங்கள் ஆகியும் கூடுதல் பணம் கிடைக்காததால் இருவரையும் தொடர்பு கொண்டு கேட்டபோது முறையாக பதில் அளிக்காததால் தான் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்று உணர்ந்த ஜினிலா தக்கலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் விசாரணை நடத்திய தக்கலை போலீசார் குமார் மற்றும் இம்ரான் மீது மோசடி உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து இருவரையும் கைது செய்தனர்.